ஏஐ கிட்ட இருந்து சூப்பரான பதில்களை வாங்கணுமா? அப்போ எப்படி சரியா கேள்வி கேட்கணும்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு சம்பந்தமே இல்லாத பதில் வந்திருக்கா? வாங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ என் பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? நான் மொட்டையா கேட்டா ஏஐக்கு ஒன்னும் புரியாது. ஆனா அடுத்த மாசம் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கேட்டா ஏஐக்கு ஒரு கிளியரான டார்கெட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கூர்மையான குறி டெக்னிக். அதாவது ரொம்ப ஷார்ப்பா டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கணும். சரி, இன்னொரு சூப்பரான உதாரணம் பார்க்கலாமா? வாங்க பங்கு சந்தை பக்கம் போலாம். அடுத்த வாரம் நம்ம கம்பெனி ஷேர் விலை என்னவா இருக்கும்? இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கூர்மையான கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல ஏஐ சும்மா ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் பார்க்காது, நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணும். அமெரிக்கா, ஆசியா சேல்ஸ், போட்டியாளர்கள், மார்க்கெட் ஷேர், ஏன் டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கும். இவ்ளோ டேட்டாவையும் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது ஏஐ தர பதில் ரொம்ப துல்லியமா இருக்கும். அப்போ விஷயம் சிம்பிள். சரியான கேள்வி கேட்டாதான் சரியான ஏஐ மாடல் கிட்ட இருந்து சரியான பதில் வரும். இந்த மாதிரி கான்செப்ட்களை இன்னும் ஈஸியா தமிழ்ல கத்துக்கணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. உடனே டிஜிட்டல் டெக் மாஸ்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் கீழே இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, ஏஐ கிட்ட நீங்க கேட்க போற அடுத்த கூர்மையான கேள்வி என்ன?